லாஸ்ட் 20 டேஸாக வந்து பால் எடை கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததை நெய் போடலான்னு எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அந்த சில் ஆறுற வரைக்கும் பாஸ்தாவில் பிரியாணி மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் எண்ணெய் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பாஸ்தா ஊற வச்சுக்கலாம். வேக வைக்கல, ஊற வச்சுக்கிறேன் வெது வெதுப்பான தண்ணியில். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணுற மாதிரியே மசாலா ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதி வந்ததும் நம்ம பாஸ்தாவை சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போதும், அதுக்கு மேலே விசில் விட்டால் ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். பாலேடை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த அளவுக்கு பட்டர் கிடச்சிருந்தது. அதை வந்து சில் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு பால் மட்டும் தனியாக பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ டெலிவரிக்கு இன்னும் 4 வாரம் தான் இருக்குது இல்லையா, இந்த சாதம் வடிக்கிற தண்ணியில் பட்டர் சேர்த்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். மீதியெல்லாம் நெய் காய்ச்சிட்டேன். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் கிடச்சிது. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, மெல்ட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, பட்டர் எல்லாம் அடியில் தங்கி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தனியாக வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜ் நல்லா கிறிஸ்பி ஆகி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து கீ கிடச்சிது 20 நாள் சேர்த்து வச்ச பாலேடில். அப்புறம் டோர் வந்து இப்படி ப்ளைனாக இருந்தது, கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. அதனால் மீஷோவில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.